ஹதீஸ் துறையில் ஹசன் அப்படின்னா என்ன அப்படிங்கிற கேள்வி, ஹதீஸ் கலை சார்ந்த ஒரு கேள்வியை கேட்குறாங்க. ஹதீஸ் துறைகளில் ஒவ்வொரு செய்திகளையும் வெவ்வேறு வார்த்தைகளை கொண்டு என்ன செய்வாங்கன்னா எடை போடுவாங்க. சஹீஹ் அப்படிம்பாங்க, நம்பகமானது; லஈஃப், பலவீனமானது அப்படிம்பாங்க; ஹசன் அப்படின்ற ஒரு பிரிவு இருக்குது. இப்படி பல பிரிவுகள் இருக்குது. இதில் ஹசன் பெரும்பாலும் பார்த்தோம்னா சஹீஹு, லஈஃபு, ஹசன் இந்த 3 பிரிவுகளுக்குள்ள செய்திகளை என்ன செய்யலாம், எடை போட்டு விடலாம். இதில் ஹசன்னா என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. ஆஃபில் இப்னு ஹஜர் அவங்க இந்த ஹசனுக்கான ஒரு வரைவிலக்கணத்தை சொல்கிறாங்க. ஹபருல் ஆஹாதி பி நக்லி அதுலின் தாமில் லபுத்தி முத்தசிலில் சனதி கைரி முஅல்லலின் வலா ஷாதின். ஒரு நம்பகமான ஹதீஸ் என்பது அதிலே நீதமான அறிவிப்பாளர்கள் இருக்க வேண்டும். அந்த அறிவிப்பாளர்களில் யாருமே நீதங்கள் குறைவாக இருக்கக்கூடாது. அந்த அறிவிப்பாளர்கள் எல்லாமே நீதமான அறிவிப்பாளர்களாக, நேர்மையான அறிவிப்பாளர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது தாமில் லபுத்தி, திறன் முழுமையானதாக இருக்க வேண்டும். திறன் குறைவா, அடிக்கடி தவறு செய்யக்கூடியவராக, ஹதீஸ் துறைகளில் அடிக்கடி மிஸ்டேக் பண்ணக்கூடிய ஆளா, மனநத்திறனில் குன்றிய ஆளாக இருக்கக்கூடாது. அந்த மனநத்திறன் முழுமையான மனநத்திறனாக இருக்கணும். முத்தசிலி சனதி, சனதி இணைஞ்சிருக்கணும். அறிவிப்பாளர் தொடருக்கு இடையில ஒரு துண்டிப்பு இருக்கக்கூடாது. ஒருத்தர்கிட்ட இருந்து செய்தியை கேட்டதாக சொல்றாருன்னா அவர் அந்த காலத்தில் வாழ்ந்தவராக இருக்கணும். அந்த அவருக்கும் அவர் கேட்ட ஆளுக்கும் இடையில யாரும் விடுபட்டு இருக்கக்கூடாது. அப்ப அந்த அறிவிப்பாளர் தொடர், அந்த செயின் இருக்குல்ல, அந்த ரூட்டு யாருக்கு இடையிலையும் விடுபட்டு விட்டு இருக்கக்கூடாது. அந்த தொடர் இணைந்து இருக்கணும் அப்படிங்கிறது 3வது நிபந்தனையாக சொல்றாங்க. கைரி முஅல்லலின், அதுல எந்த விதமான ஒரு குறைபாடுகளும் இருக்கக்கூடாது அந்த அறிவிப்புகள்ல. 5வது வலா ஷாதின், அந்த அறிவிப்புகளோ அந்த அறிவிப்பாளரோ ஷாதாக இருக்கக்கூடாது. ஷாத் அப்படின்னா நம்பகமானவர்களுக்கு முரணாக அறிவிக்கிறது. நம்பகமானவர்கள் ஒரு செய்தி அறிவிச்சிருப்பாங்க, அந்த செய்திக்கு இந்த செய்தி முரணாக இருக்கிறது, அல்லது அந்த செய்திக்கு முரணாக இந்த அறிவிப்புகளில் வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் அறிவிக்கிறது. இது எதுவுமே இல்லாமல் இருந்தால் இந்த செய்தி சரியான செய்தியாயிரும். இப்போ இந்த 5 நிபந்தனைகள் என்னது? அதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் நேர்மையானவராக இருக்கணும், திறன் கொண்டவராக, திறன் முழுமையானவராக இருக்கணும், அந்த அறிவிப்பாளர் தொடர் இணைந்து இத்திசாலு சனதாக இருக்கணும், கைரி முஅல்லலின், அந்த அறிவிப்புகளில் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது, வலா ஷாதின், எந்த ஒரு முரணாக அறிவித்தலும் அந்த அறிவிப்புகளில் இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் ஹுவ சஹீஹுல் இதாத்திஹி, இது சஹீஹுடைய அந்தஸ்தில் உள்ளது அப்படிங்கிறத சொல்லிட்டு ஹசனுக்கான விளக்கத்தை சொல்றாங்க. ஃபஇன் ஹஃபல் லபுத்து, இந்த 5 நிபந்தனைகளில் 2வது நிபந்தனையான லபுத் இருக்குல்ல, திறன், அவருடைய மனநத்திறனாக இருக்கலாம், அதிகமாக தவறு செய்யாமல் பர்ஃபெக்டாக அறிவிக்கக்கூடிய திறனாக இருக்கலாம். இந்த திறனில் குறைவு ஏற்பட்டால், இந்த 5 அறிவிப்புகள், இந்த 5 விஷயங்களும், இந்த 5 அம்சங்களும் ஒரு அறிவிப்பாளர் இடத்துல இருக்கணும், ஒரு அறிவிப்புகளில் இருக்கணும். இதில் லபத்தில் மட்டும் ஏதாவது ஒரு சின்ன குறைபாடு இருக்குது. அதிகமாக மறக்கக்கூடிய ஆளாக இருக்கிறாரு, ஹதீஸ்களில் மிஸ்டேக்காக அறிவிக்கக்கூடிய ஆளாக இருக்கிறாரு, இப்படி சின்னதாக ஒரு குறை இருக்கும்னா ஃபல் ஹசனுல் இதாத்திஹி, இதுதான் ஹசன் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த 5 நிபந்தனைகள் உடையது சஹீஹுடைய தரத்திலையும், ஹசன் என்பது இந்த 5ல் லபத்தில் மட்டும் ஒரு சின்ன குறை இருந்தால் இதை ஹசன் அப்படிங்கிற தரத்திலையும், இந்த 5 நிபந்தனைகளில் ஒரு நிபந்தனை இல்லைன்னு வச்சுக்கிறோம், சனது இணைஞ்சில், அறிவிப்பாளர் தொடர் இணைஞ்சி இல்லை, அதில் வரக்கூடிய ஆள் நேர்மையானவராக இல்லை, பலவீனமானவராக இருக்கிறாரு, முரணாக அறிவிக்கக்கூடியவராக இருக்கிறார்னா இதை லஈஃப் அப்படிங்கிற தரத்திலையும் ஹதீஸ் துறைகளில் வைக்கிறாங்க. இன்னும் சில உலமாக்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, முத்தவஸ்ஸிதத்துன் பைன சஹீஹி வல் லஈஃபி, ஹசன் என்பது சஹீஹுக்கும் லஈஃபுக்கும் இடைப்பட்டதாகும், நடுவில் உள்ளதாகும் அப்படிங்கிறதையெல்லாம் சில உலமாக்கள் சொல்றாங்க. அப்போ ஹசன் என்பது 5 தகுதிகளில் லபுத் அப்படிங்கிறதுல திறன் அப்படிங்கிறதுல சில குறைபாடுகள் இருக்கும்னா அதை என்ன செய்யறாங்க, ஹசன் அப்படிங்கிற தரத்தில் ஆக்குறாங்க. அப்போ ஹசன் என்பது லபத்தில் உள்ள குறைகளை குறிக்கக்கூடிய ஹதீஸ் ஆகும். சஹீஹுக்கு அடுத்தபடியானது, சஹீஹுங்கிறது டாப், அதுக்கு அடுத்தபடியானது ஹசன். இந்த ஹசன் தரத்தில் உள்ள ஹதீஸ்களை ஏற்றுக்கலாமா கூடாதா அப்படின்னா எல்லா ஹசனையும் நம்ம ஏற்றுக்க முடியாது. சிலர் ஹசனுன்னு அதை பதிவு பண்ணியிருப்பாங்க, ஆனால் அந்த அறிவிப்பாளர் பார்க்கும் பொழுது அவர் பலவீனம், லஈஃப் அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஆளாக இருப்பார். சிலர் ஹசன்னு அறிவிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்க இடத்துல பெரிய குறைகள் எதுவும் இருக்காது. அது ஹசன், அந்த தரத்தில் ஹசன் இருக்குமானால் அதை ஏற்றுக்கொள்ளலாமே ஒழிய பலவீனத்தில் தள்ளக்கூடிய, லஈஃபினுடைய தரத்தில் தள்ளக்கூடிய ஹசனை நாம் என்ன செய்ய முடியாது, அதை எடுத்து செயல்பட முடியாது என்பதை இந்த கேள்விக்கான பதிலாக நாம் சொல்லிக் கொள்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.